Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் காவிரியில் உபரி நீர் 1 லட்சம் கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான் மைக்கேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜான் மைக்கேல். மேட்டூர் அணை 4வது முறையாக நடப்பாண்டில் தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இந்நிலையில் அணைக்கு வரும் நீர் முழுவதும் உபரி நீராக வெளியேற்றப்படும் வேளையில் வெள்ளம் எங்கெல்லாம் சூழ்ந்திருக்கிறது, எந்தெந்த பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, அந்த குடியிருப்பு பாசைகள் என்ன சொல்கிறார்கள்? கனகதாரா, அதாவது மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியதை தொடர்ந்து அணையிலிருந்து முழுவதுமாக உபரி நீர் 16 கண் மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. சுமார் 1 லட்சம் கன அடி தண்ணீரானது காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டதன் விளைவாக காவிரி ஆறு செல்லக்கூடிய 14 டெல்டா மாவட்டங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் ஈரோடு மாவட்டம் பவானியை ஒட்டியிருக்கக்கூடிய, அதாவது காவிரி கரையோர பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய உடைமைகளை இழக்கும் சூழலுக்கு ஆளாகி இருக்கின்றனர். தற்பொழுது காவிரியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக ஒலிபெருக்கிகள் வாயிலாக வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் குமாரபாளையம் ஒட்டியிருக்கக்கூடிய மணிமேகலை வீதி மற்றும் இந்திரா நகர் குடியிருப்புகளைச் சேர்ந்த சுமார் 100 பேர் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் மின் விளக்குகள் உபயோகப்படுத்தக்கூடாது என்பதற்காக மின் இணைப்பு முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அப்பகுதி முழுவதுமாக தற்பொழுது வருவாய்த்துறையினர் கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. மேலும் பொதுமக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்வதற்கு முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்கங்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் குமாரபாளையத்திலிருந்து பவானி செல்லக்கூடிய பழைய பாலமானது தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 3 கிலோமீட்டர் வரையுமாக சுற்றி செல்லக்கூடிய நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைப்பதற்கான முழு நடவடிக்கையை வருவாய்த்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கனகதாரா, வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் பற்றியும் அந்த குடியிருப்பு பகுதிகளில் வருவாய்த்துறையினர் எடுத்திருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் பதிவு செய்தமைக்கு நன்றி ஜான் மைக்கேல்.